ஹாய் டியூட்ஸ், நான் உங்கள் டிசி. இந்த வீடியோவில் ஒரு MongoDB சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி ப்ராப்பராக நம்ம சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம மொபைலில் ஒரு மூவியை இப்போ டவுன்லோட் பண்ணோம்னா அந்த மூவியை நம்ம பார்க்கணுன்னா ஒரு பிளேயரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அந்த பிளேயர் வழியாக தான் நம்ம அந்த மூவியை பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம இந்த MongoDBயை ஆக்சஸ் பண்ணோம்னா நம்ம இந்த MongoDB சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டால் மட்டுமே இந்த டேட்டாபேஸை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறது நான் என்னோட லேப்டாப்பில் இருக்க க்ரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்கள் லேப்டாப்பில் என்ன ப்ரௌசர் இருக்கோ நீங்கள் அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் கூகுளோட சர்ச் பாக்ஸில் ஜஸ்ட் MongoDBன்னு சர்ச் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா mongodb.com இதுதான் MongoDBயோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட் லிங்க்கை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் MongoDBயோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட். ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணால் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற இந்த மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த கம்யூனிட்டி எடிஷன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா MongoDB சாஃப்ட்வேரை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட் கம்யூனிட்டின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் கம்யூனிட்டின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு பேஜ் லோட் ஆகும். கொஞ்சமாக ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் அண்டு கரண்ட் வெர்ஷனை காட்டும். இப்போ வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.1 தான் கரண்ட் வெர்ஷன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது மேபி வெர்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகலாம். அது நோ இஷ்யூஸ். நான் யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் இந்த விண்டோஸ் ஆப்ஷனையை வச்சுட்டு நான் ஜஸ்ட் டவுன்லோட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோடுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் நமக்கு இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ நான் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கரண்ட் வெர்ஷன் MongoDBயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 714 MB. நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது வெர்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகலாம், சாஃப்ட்வேரோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லைனா டிக்ரீஸ் கூட ஆகலாம். அது நோ இஷ்யூஸ். ஏன்னா MongoDB INCயில் அவங்க அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டவுன்லோட் ஆன MongoDB சாஃப்ட்வேரை நான் என்னோட லோக்கல் டைரக்டரியில் வச்சுருக்கேன். ஜஸ்ட் இந்த சாஃப்ட்வேரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். நமக்கு MongoDB சாஃப்ட்வேரோட MongoDB செட்டப் பாப்அப் ஒன்று வருது. அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி நம்ம சிஸ்டமோட 64 பிட் வெர்ஷனை காட்டுது. இதோ நீங்கள் 32 பிட் வச்சுருங்கன்னா 32 பிட்டுன்னு ஆட்டோமேட்டிக்காக இங்கே சேஞ்ச் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இங்கே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே லைசன்ஸை அக்ரி பண்ண சொல்கிறாங்க. இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி இந்த லைசன்ஸை அக்ரி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆல் ப்ரோக்ராம் அண்ட் ஃபியூச்சர்ஸும் எனக்கு வேணும். அதனால் கம்ப்ளீட்ன்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாக இருக்க சர்வீஸை எடுத்துக்க போகிறேன். ஏன்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது நம்ம லேப்டாப் ஆட்டோமேட்டிக்காக ஆன் பண்ணும்போது நம்ம சர்வீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த டிபியோட சர்வீஸ் நேம் பார்த்தீங்கன்னா MongoDB. இதோட டேட்டா டைரக்டரி அண்ட் லாக் டைரக்டரி பார்த்தீங்கன்னா நான் டிஃபால்ட்டாகவே வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MongoDB காம்பஸை இன்ஸ்டால் பண்ணுவான்னு கேட்கும். இதில் நான் பை டிஃபால்ட்டாக இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணி வச்சுட்டு நான் நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்க போகிறேன். இப்போது இன்ஸ்டால் ஆப்ஷன் கேட்குது. நான் ஜஸ்ட் இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MongoDB செட்டப் நம்ம லேபில் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா MongoDB இன்ஸ்டால் ஆயிருச்சு. இப்போ இந்த ஃபினிஷ்ன்ற இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ MongoDB பார்த்தீங்கன்னா நம்ம லேப்டாப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆயிருச்சு. எப்படி நம்ம அந்த சர்வீஸை செக் பண்ணுறதுனா ஜஸ்ட் நம்ம லேப்டாப்பில் இருக்க விண்டோ கீயோ அண்ட் ஆர்ன்ற கீயோ ஒரு சேர அழுத்துனீங்கன்னா நமக்கு ஒரு ரன் கமெண்ட் வரும். அதில் services.msc அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஓகேவை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு சர்வீசஸ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஜஸ்ட் எம்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே MongoDBயோட சர்வீஸை நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம லேப்டாப் ஆன் ஆகும்போதே இந்த சர்வீசஸ் ரன் ஆக ஸ்டார்ட் ஆகிரும். இந்த சர்வீஸ் ஸ்டார்ட் ஆனதுமே நம்ம இந்த MongoDB சர்வரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த MongoDBயை நீங்கள் கமெண்ட் லைனில் ஆக்சஸ் பண்ண விரும்புனீங்கன்னா ஜஸ்ட் MongoSHன்னு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா MongoDBயோட அஃபிஷியல் சைட் வரும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் தான் MongoDB செல்லை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு URL. இப்போ நமக்கு Mongo செல்லுக்கான ஒரு பேஜ் லோட் ஆயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் MongoSHன்னு இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டைமில் MongoDB அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய வெர்ஷன் 2.3.2. மேபி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற டைமில் இதோட வெர்ஷன் சேஞ்ச் ஆகிருக்கலாம். அது நோ இஷ்யூஸ். நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா Windows 64. அதனால் Windows 64 பை டிஃபால்ட்டாக வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் பேக்கேஜாக நான் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த
டவுன்லோடுன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணுமே நமக்கு MongoSQLக்கான ஒரு ஃபைல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் இந்த MongoSQLோட ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 43 MB தான். இந்த டவுன்லோட் பண்ண MongoSQLோட ஃபைல் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் டைரக்டரியில் ஒரு ஜிப் ஃபைலாக இருக்குது. ஜஸ்ட் நான் இந்த ஜிப் ஃபைலை ரைட் கிளிக் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டமில் MongoSQLோட ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. ஜஸ்ட் இந்த ஃபோல்டரோட நேமை நான் வந்து ரீநேம் பண்ணிக்கிறேன். எரேஸ் பண்ணிவிட்டு MongoSQLன்னு மட்டும் வச்சுக்கிறேன். இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிவிட்டு பின்னுன்ற இந்த ஃபோல்டரோட பார்த்தா தான் நம்ம குளோபல் வேரியபிளாக நம்ம செட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த MongoSQL ஃபோல்டரை காப்பி பண்ணிவிட்டு என்னோட சி டிரைவில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த MongoSQL ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க பின் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க இந்த MongoDB SQLோட இந்த URL நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட் என் கீபோர்டில் இருக்க விண்டோ கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் கீயை ப்ரெஸ் பண்ணதும் ஜஸ்ட் நான் இங்கே வந்து என்விரான்மெண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். என்விரான்மெண்ட்னு சர்ச் பண்ணதும் இங்கே எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதும் நமக்கு சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் சிஸ்டம் வேரியபிள்ஸில் இந்த பாத்துன்ற ஆப்ஷனை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பாத்துன்ற ஆப்ஷனை நான் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நியூன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். நியூன்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்ததும் நம்ம காப்பி பண்ணி வச்சுருந்த அந்த MongoSQLோட பாத்தை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். அகைன் ஓகே கிளிக் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த MongoSQL அப்படின்ற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் இந்த MongoSQL கமெண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா MongoSQL exe ஃபைல் நமக்கு ஓப்பன் ஆயிருச்சு. நீங்கள் ஒரு என்டர் கொடுத்தாவே போதும் இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்ததும் இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட MongoDB வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.0.1, MongoSQLோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.3.2. இப்போ பார்த்தீங்கன்னா MongoDBயோட SH நமக்கு கனெக்ட் ஆயிருச்சு. நாம் இந்த கமெண்ட் லைனை வச்சு கூட நாம் இந்த MongoDBயை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த Mongo செல்லை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என் கீபோர்டில் இருக்க விண்டோ கீயை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் Mongo அப்படின்னு டைப் பண்ணுறேன். Mongoன்னு டைப் பண்ணதும் இங்கே MongoDB காம்பஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. இந்த அப்ளிகேஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணதும் நமக்கு MongoDB காம்பஸ் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிருச்சு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணுறதுனா ஜஸ்ட் ஆட் நியூ கனெக்ஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நியூ கனெக்ஷன் ஒரு பாப்அப் வரும். இதில் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 27017 அப்படின்ற ஒரு லோக்கல் ஹோஸ்ட் இருக்குது MongoDBக்கு. இது வந்து நமக்கு இந்த கனெக்ஷனோட கலர் கேட்கும். ஜஸ்ட் நான் இதுக்கு வந்து ஏதாவது நமக்கு பிடிச்ச கலர் கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு பிங்க்னு கொடுத்துக்கிறேன். பிங்க்னு கொடுத்துட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் நமக்கு கனெக்ட் ஆயிருச்சு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 3 DB இருக்குது. அட்மின் DB, கான்ஃபிக் DB அண்டு லோக்கல் DB அப்படின்னு நமக்கு 3 DB இருக்குது. இந்த MongoDB காம்பஸ் அப்ளிகேஷன்லேயே நமக்கு Mongo செல் வந்துடும். இதில் வந்து நீங்கள் DBS அப்படின்னு கொடுத்து ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த MongoDB காம்பஸில் இருக்க அதாவது இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் இருக்க எல்லா டேட்டா பேஸையும் எடுத்துகிட்டு வந்து காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா அட்மின் கான்ஃபிக் லோக்கல் இருக்குங்களா, அதே மாதிரி இந்த Mongo செல்லில் பார்த்தீங்கன்னா அட்மின் கான்ஃபிக் லோக்கல் அப்புறம் அதோட சைஸும் காட்டும். அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் MongoDB சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த MongoDBயை CLIயில் அதாவது கமெண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம் டீட்டெயில்டாக. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிட்ட இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.